மச்சான் என்ன சொன்னேன்? குட் மார்னிங் தான் சொல்கிறேன். என்ன குட் மார்னிங் தற்குறி. யாருக்கு? உனக்கேவா? நீ தான்டா தற்குறி. ஹாய் செல்வா, ஏதாவது சொல்ல. ஹாய் குட் மார்னிங். என்னடா காலையில் எல்லாம் குட் மார்னிங் சொல்கிறீங்க? யாராவது சொல்லுங்களா? அடி சரி குட் மார்னிங். அடங்கம்மா இல்லை, இதுதான் கரெக்டாக இருக்கு. மகாராஜ் ஃபோர்ட்டுக்கு போகிறோம். மக்களே குட் மார்னிங். நான் உங்கள் அசோக். அப்புறம் இவங்கெல்லாம் நம்மளோட மக்கள். நாம இன்னைக்கு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா மகாராஜ் ஃபோர்ட்டுக்கு கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் போயிருக்கோம். கொஞ்சம் மக்கள் என்ன பாருங்க. சத்தம் இல்லை. 13 ஏறா இப்பதான்டா 13 தான்டா இருக்கு. ஓகே மக்களே, இப்போ இது நம்மளோட ஃபியூல் செகண்ட் பிரேக் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக். ஆக்சுவலி வரும்போது சம்பவம் நடந்து போச்சு. என்னாச்சுன்னா, இப்படி திரும்பும்போது ஒருத்தன் இடிச்சாப்புல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சுபாஷ் கேட்போம். இவன் பார்த்தீங்களா ஆரம்பிச்சிட்டாப்புல. மச்சான் எப்படி ஃபீல் பண்ணுற? நல்லா ஃபீல் இருக்கேன். ஓகே மச்சான் நீ சொல்லு. ஃபோட்டோலாம் எடுத்துருக்க? எடுத்துட்டான். ஓகே, உன்னோட ஆக்சிடென்ட்டை பற்றி சொல்லு. இப்போ எப்படி ஆச்சு? அது உன்ன மாதிரி ஒரு பைத்தியம் பார்த்தீங்களா? ஆக்சுவலி இப்போ வேற லெவல் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. என்ன தெரியுமா ஆச்சு? அப்படி வந்தாப்புல ஒரு லாரி வந்துச்சு. ஒன்றும் இல்லை, லைட்டாக அப்படியே இருந்துச்சு. லாரிக்கு அடிபட்டுச்சுங்க. அதான் கஷ்டம். எந்த தங்க ஹே மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு சண்டே தான். ஸோ இட்ஸ் நைஸ் டு மீட் யூ பீப்புள் ஆன் அதர் சண்டே. அண்ட் நாங்கள் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி தாண்டி எங்கேயும் வந்திருக்கோம். பின்னாடி அங்கிள் நிற்கிற, அவருக்கு வழி புட்டே ஆகணும். இந்த புறா இதான் வாயிலாஜி போகிறோம். ஏய் இப்போ பாரு வண்டியில இருந்து இறக்குறான். ஐயோ ஏய் இப்படி இங்கே உட்கார வச்சுட்டு நீ பாட்டுன்னு போயிட்டேன். அடி ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. ஒண்ணுமே அடிக்கல மக்களே. ஆக்சுவலி இன்னைக்கு தான் குட் மார்னிங். முதல்ல உங்களுக்கு எல்லாம் குட் மார்னிங் சொல்லுங்க. அதாவது இந்த மலைக்கு லாஸ்ட் டைம் 4 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு வரணும்னு பிளான் பண்ணது. இந்த டைம் 9 மணிக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, நாட் அ ப்ராப்ளம். எனிவே மேலே போனோம்னா இங்கே பாருங்க, பீர் பைசப்ஸ் அப்படின்ட்டு ஒரு காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க. அப்லோடே பண்ண மாட்டேங்க. அதுதான் அப்லோட் பண்றவங்க. ஓகே ஓகே. So வாய்ஸ் கட் பண்ணிட்டு போட்டுறா. It's a Sunday. Time is 9:10 and the date is 26 today. So actually we are in Karnataka இல்ல தமிழ்நாடு இல்ல கிருஷ்ணகிரியில் இருக்கும். Somewhere near to Kuppam. எங்க வந்திருக்கோம்னா ராஜக்கடைன்ற ஒரு ஊர்ல ஒரு கோட்டை இருக்கு. பாருங்க வண்டி ஆஃபே பண்ணல. இந்த மாதிரி விடுறதால தான் இப்ப பெட்ரோல் இது காமிக்காது. ஆமா, பெட்ரோல் காமிச்சு கொடுக்கும்போது பேட்டரி போயதெல்லாம் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் போயிட்டு தான் பிரச்சனை. வெளியே இருக்கோம்பா. சோ ஓகே, நம்ம பாப்போம். பை. வீடியோ ரீல்ஸ் பண்ணி. Anyway, I look too good today. It's a Sunday 26th May. இதே 40 வாட்டி நாங்க இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எத்தனை தடவை தான் பாப்ப அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை டேக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தான். வாங்க நடந்து வாங்க, வண்டில வாங்க. அது அவங்க கிட்ட கொடுத்துரு. ஹே மக்களே, குட் மார்னிங். நான் உங்க அசோக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் டு சேனல் பேர் தெரியாது, ஓகேவா? ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஏதோ ஒரு ராஜக்கடைன்ற ஒரு கோட்டைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலி அதை இன்றைக்கி இங்கேன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க. அங்கே ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கெல்லாம் சும்மா சிக்கன் மட்டன் போட்டுட்டு இருக்காங்க. மேபி மத்தியானம் ட்ரெக்கை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். அது அப்புறம் பார்க்கலாம். நான் யார் யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான், சுபாஷ், செல்வா 3 பேர் தான் வந்திருக்கோம். வேறு யாரும் வரல. அப்புறம் இங்கே யாரும் ட்ரெக்கிங்க்கு ஆளையே காணும். சும்மா காலியாக இருக்குது. அந்த மலைக்கு மேலே தான் போகணும். ஸோ இப்படிதான் இருக்க போகுது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, அப்புறம் ஒரு காலியான பாட்டிலு, இன்னொரு காலியான பாட்டில். வெறும் காலி பாட்டில் தான் வச்சுருக்கோம். 2 பைக் இருக்குது. நான் கெத்தாக நடந்து போயிட்டுருக்கேன். மக்களே, அங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் என்னமோ வந்திருக்கோம். இங்கே முன்னாடி ஸ்டெப்ஸ் இருக்குது. அண்ட் தென் நாங்கள் இப்போ மேலே ஏற ரெடி ஆகிட்டோம். எல்லார் குரூப்லேயும் 1 இல்லை 2 இல்லை, ஒரு 4-5 ரீல்ஸ் பைத்தியமாக இருக்கும். ஆமாம், 1 மட்டும் நல்ல பையனாக இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுறது பார்த்தீங்களா? இவங்கள ரீல்ஸாக வாடா பார்த்து பேக்கை தூக்கி போட்டான், ஃபோனை வச்சுருக்கான். என்ன வச்சான்? நல்லா எடுத்தியா வீடியோவை? எப்படி எடுத்த வீடியோவா? ஐயோ இல்லை, நான் இல்லை மாட்டேன்.
ஏய் இரும்புக்குறா அவனுக்கு ஈடா நீ ஆடிட்டு இருக்க அவன மாதிரியே ஓ மை காட் எங்க போய் செம்மையா இருக்கு வீடியோ அந்த எடுத்துக்கிறா இருக்கா வெச்சிரு வால்கால் கலெக்ட் எடுத்துறா இருக்கா ஆமா ஆடிட்டு இருந்தேன் அவன் அது நல்லா இருந்துச்சு ட்ரில்லிங் ஆடும்போது வெச்சுக்கோ மக்களே ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் லெவலில் தாண்டிட்டோம். இதுதான் ஆக்சுவலி என்ட்ரன்ஸ், போர்ட்டோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்தே வியூ செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் செம்மையாக தெரியும் இங்கேருந்து பார்க்க. இங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காரலாம். எல்லாம் ஃபுல்லாக தென்னை மரங்களாக இருக்குது. அங்கே மட்டும் சின்ன ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் அந்த கோயில் இருக்குது. நம்ம அந்த கோயில் அங்கே இருக்குது. ஓகே, நம்ம அங்கே மேலே போக போகிறோம். ஓகே கிரேட், செம்மையாக இருக்குது. நாங்கள் 3 பேர் தான் இருக்கோங்க ஆக்சுவலி, வேறு யாருமே இல்லைங்க. ஆனால் பயம்லாம் இல்லை. நம்மளுக்கு என்ன பயம், ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசாக எதுவும் சொல்லுவாங்க. கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் செகண்ட் லெவல் இப்போது. ஸோ அது என்ன லெவலு எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியல. செம்ம ஹைட்டாக இருக்குது. ஓகே, அங்கே எல்லாம் மார்க் போட்டுருக்காங்க. ஓகே, இங்கேருந்து பார்த்தோன்னா அதே வியூ தான். ஓகே, மேபி இங்கே இப்படி போகணும்னு நினைக்கிறேன். அதில் இங்கெல்லாம் லைட்டாக தண்ணிலாம் வந்துருக்கு மக்கள். லாஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு எனக்கு கோல்ட் ஆகிட்டு போச்சு ரொம்ப. ஸோ வெளியே வந்தீங்கன்னா பெட்டர் தண்ணி கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி இருக்குது, நம்பிக்கை இருந்தால் வெளியே குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ரிமோட்டட் பிளேஸ் போகிறோம், அங்கே எதுவும் கிடைக்காதுன்னா பெட்ரு கேரியா வாட்டர். எங்கே போனாலும் உங்களுக்கு சொந்தமாக உங்களுக்கு செட் ஆகிற தண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் பெட்ரு. ஓகே, ஹாய்டா. இவன் பண்ணுறாப்புல, அவன் விழுந்தான்னா கண்டென்ட்டு, அவன் விழுந்தா கண்டென்ட் மக்களே. ஒரு கண்டென்ட்ரா தம்ப்நெயில் இது வைக்கலாம். ஏறு, ஜம்ப் பண்ணு, கம் ஆன். Yeah boy, ஏறா இப்போ நீ. ஒரு கண்டென்ட் கிடைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏறது பத்தி இல்ல, திரும்பி எப்படி? யா பாய். ஓய் ஆறாமன்றா சுபாஷ் மச்சான், ஸ்ட்ராங் ஆயிட்டான் சுபாஷ். சும்மா சக்கரை ஏறினா பாத்தியா? புறா எப்படி ஏற போறேன்னு பார்த்துட்டு புறா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கா? அவன்கிட்ட இதில் போவோம். இதாண்டா உங்களுக்கு உனக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப அங்கிருந்து ஜம்ப் பண்ணுவா பாருங்க அசோகே. தலைகீழாதான் குடிக்க போய். ஓகே, இது லெவல் 3 ஆக்சுவலி. ஏன்னா இந்த இடத்துல தான் லாஸ்ட் டைம் இவங்க வந்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. என்ன மச்சான் இங்கே தானே? இதுதான் லெவல் 3யா? லெவல் 2 3டா. அங்கே 2 முடிச்சிட்டேன். எதுடா 2? நம்ம அங்கே நின்றுட்டு சும்மா அதெல்லாம் 2 ஆடா. அது செக் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள். பின்னாடி யானை வருது. திரும்பி பார்க்குறான். அடேங்க அப்போ இது மேடா வேண அப்ப மேல் இல்லை என்னது போஸ்ட் ஏப்ரல் ஃபுல் பண்ணுவோமா? என்ன பண்ணலாம்? பல சம்பவங்கள் இருக்கிறது. ஏதோ பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் லிட்ரலி உள்ளே இருக்கோம். சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்களேன், அந்த கிரிக்கெட்ஸ் சவுண்டு கேட்குதுல்ல, ஹம்மிங் சவுண்டு. அன்றைக்கி இவங்க வரும்போது இங்கே மேலே ஃபுல்லாக குரங்கு இருந்துச்சான். ஸோ இங்கே தொல்லைங்க அதிகமாக இருக்கும் இன்னைக்கு. அநியாயம் பண்ணுற பத்தியா? எவ்வளோ இது அவனை வீடியோ எடுக்கிறதுக்கு கீழே நின்று இருக்கான் பார்த்தியா? இந்த மாதிரி ரீல்ஸ் போய்ட்டு வச்சு நம்ம என்ன பண்ணுறதுங்க? நத்திங் கேன் பி டன். எல்லாம் ஃபேட். இந்த உலகத்தில் எல்லாமே எக்ஸிஸ்ட். அந்த மாதிரி பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஃபோனில் மெமரி இல்லை. நடுக்காட்டுக்குள்ளே யாரையும் காணும். ஆன்டிக்காக தற்கொலை பண்ணாதடா அசோகே. செருப்பா அடிப்போம் மூட்டு அடி. மக்கள் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அடர்ந்த காடாக இருக்குது இப்போது. ஓகே, நாட் பேட் பை தி வே. அங்கே பாருங்கள், இங்கேயோ குரங்கு இருக்குன்னு சொன்னானுங்க. ஆனால் ஒன்றுத்தையும் பார்க்கல, இதுங்க தான் பார்த்துட்டு இருக்கேன். இதுங்க தான் அங்கங்கே ஏறிட்டு பாருங்க. நான் கருங்க ஆலி எல்லாம் ஆடிட்டு இருக்காம. ஓகே வாங்க ரீல்ஸ் பார்ப்போம். என்ன மாதிரி சம்பவம் மச்சான்? பாத்தீங்களா? என்னது? ரியல் அட்வென்ச்சர்ஸ் பிகன்ஸ். ஓ இஸ் இட்? யா. ஓகே மக்களே, என்பது ஈசாலா கப்பு நம்பே லாலிபப்பு செப்பு ஈசாலா கப்பு
ஆர்சிபி லவர்ஸ் எல்லாம் இங்கே வந்து சாவடிக்க போகிறாங்க என்ன இப்போ மட்டும் இந்த ஃபன் பண்ணலடா. மக்களே. இட்ஸ் லெவல் 4 now. பார்த்தீங்கன்னா இங்கே லைக் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. அங்கே தான் போகணும். நான் ராஜா அங்கே ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி, ஒன்றும் பண்ண முடியாது. கவர் பண்ணிருக்காங்க பார்த்தா அப்புறம் இங்கே விட்டுருக்காங்க பாத்தியா? எது ஏதோ சொன்னானுங்க. சரி அவனை போட்டோ எடு. முதல்ல அந்த பக்கம் இதை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இதை பண்ணிட்டாங்க. அவன் அதுதான் இருக்கிற பேக் எல்லாத்தையும் கட்டிட்டு. அதான் தெரியுது, பார்த்தாலே தெரியுதே அவத்து போட்டு இருக்கிறது. வா 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 அசோக், இங்க வா. இந்த இடத்துல நல்லா இருக்கு, வா. இவன் நம்மளை ஃபோட்டோ எடுக்க போகிறேன். நம்ம போகலாம். நல்லா இருக்கு. நான் கூட செல்ஃபி எடுக்கிறேன்னு அவனை எடுத்துட்டு வா. அது நல்லா இருக்கே. வாவ், செம்மையாக இருக்குல்ல மக்களே. இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம்னா ஒரு பாதி. இங்கே வரைக்கும் என்ன ஒரு ½ hour எடுத்துருக்கோம் இங்கே வரைக்கும் வர்றதுக்கு. சென்ட்ரலில் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 45 minutes ஆயிடுச்சு. இடத்துல உட்காந்துருக்கேன். ஓகே, ஃபோட்டோ எடுக்க போகிறோம். பசங்க தான் லைக் வயசு பசங்க தான் வரணும்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தைங்களையும் கூப்பிட்டு வரலாம். ஏன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கே குழந்தை நிறைய இருக்காமா. பட் நான் இது வரைக்கும் இன்னும் அவ்வளோவா பார்க்கல. பட் சம்டைம்ஸ் இருக்கும், இன்றைக்கின்னு பார்த்து இல்லைங்க. நல்லா இருக்குது, வியூஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மேலே போயிட்டு பார்ப்போம். மை காட், தப்பிச்சிட்டா. உண்டமாடு சரியாது இதுடா. மேலே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 meters வந்துருக்கோம் கீழே இருந்து. செம்ம ஸ்டீப்பாக இருந்துச்சு. இவன் டோட்டலி அவுட்டு. 2 kilometer, only 2 kilometer. ஏதோ சில வேற இருக்கே. ஆமாம், ஏதோ சில இருக்குப்பா. மக்களை இங்கெல்லாம் வந்தீங்கன்னா பாட்டில் எங்கே வாட்டர் பாட்டில் கொண்டு போனாலும் பாட்டில் தண்ணியை குடிச்சு பாட்டில் எடுத்து போங்க கையில். சும்மா அழுக்கு பண்ணாதீங்க. நம்ம நிறைய கீழே விழுந்திருக்கோம், அதான் நாமளும் போட்டுலாம் போட தேவையில்லை. சின்ன சின்ன சிறு துளி தான் பெரிய வெள்ளமாக மாறும். ஸோ அதனால சின்ன சிரிச்சு பெருசாக பண்ண தேவையில்லை. உங்களை வாரி வந்து க்ளீன் பண்ண சொல்லலை. போட்டு போட்டு அப்படி க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. நமக்கு துப்பியாது. மக்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே வந்திருக்கோம். எங்களுக்கு முன்னாடி 2 பசங்க மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்டோம். அவங்களே ஃபுல்லாக போகலையாம். ஏன்னா அந்த ஏதோ தண்ணி இருக்கிற இடத்துல சிறுத்தெல்லாம் காலடியை பார்த்துருக்காங்க, சிறுத்தையை பார்க்கல. ஸோ அப்போ இருந்து எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்கு. பட் அவ்வளோலாம் பயம் இல்லைங்க, என்ன ஆகிட போகுது. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறத விட வேற என்ன வேலை இருக்கு. இவன் தான் இந்த கொஞ்ச நேரத்தில் கதருவான், அப்புறம் போடுறாங்க. அதெல்லாம் பல யுகங்களை தாண்டியாச்சு. ஓ, தலைவர் கதறதெல்லாம் மறந்து வந்துட்டானாமா. ஸோ இப்போ கொஞ்சம் ஆனாமெல்லாம் இல்லை, போகிறோம், கண்டிப்பாக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் செக் பண்ணிட்டு இருக்கான், எங்கேயா சிறுத்தை இருக்கா, எட்டி பார்க்குதா, குனிச்சு பார்க்குதான்னு பார்த்துட்டு நல்லா போஸ்ட் கொடுக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியா? அதை அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் ஒரு டே இப்போ சில நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னான், ஏதோ சிறுத்தை சவுண்டெல்லாம் கேட்குதுடான்ட்டு. எவனோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த தொப்பியை கழட்டி அடி அடிக்கணும். ஆயிட்டு பிறகுதுடா. ப்ரோ நீங்கள் என்ன ஒரு ½ hour வந்துட்டீங்களா மேலே? ½ hour. அவங்க ½ hourலேயே மேலே வந்துட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சில பேரெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு போனால் அப்படியே லேட் ஆகும். ஓஹோ, அப்படிதான். இங்கே பார்த்துங்க, என்ன பிடிச்சி இருக்காதா அப்பா. அவ்வளோதாங்க மக்கள். 11, 10. ஏய் 9 சொல்ல. அப்போ 9. ஓகே, லெவல் 9. சும்மா நாங்களாம் சொல்லிக்க வேண்டியதுதான். இல்லை இது நல்லா இருக்குங்க. சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. மச்சான் சுபாஷே, சுபாஷே இதுக்குள்ளே இல்லையா? உள்ள நல்லா சில்லுன்னு இருக்கா காற்று. அது என்னமோ இருக்காங்க.
ஏய் மச்சான் இங்க குகை இருக்கு, அதுக்குள்ள செமையா சில்லுன்னு காத்து வேற வருது. மச்சான் இங்க பாரு கட்டிருக்காங்கடா, ஏதோ கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீன் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி. கீழே இருந்து காத்து வருது கைஸ், கீழே இருந்து காத்து வருது. இங்க பாரு உள்ள போயிராத. கல் இருக்கு, கல்லு போட்டு முடியுது. 500 அடி இதா இது 500 அடியா? கையில கட்டி இறக்க வேண்டியதான் மஞ்சள் பாட்டு. சுபாஷே எங்கடா கேட்டா அங்க தேராதீங்கடா. அதான் உள்ள போ வாங்க. அசோகே ஆமாடி அசோகே, அங்க ஒரு பானை இருக்கு. அவ்வளோதாங்க, மேலே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் level 10 வச்சுக்கோங்க, level 9 வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. ஏன்னா இங்கே இடத்துல அங்கே தான் இங்கே கோயில் இருக்க போகுது. ஸோ உள்ள குகை ஒன்று இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அதை பார்க்க. அண்ட் தென் இதுவும் நல்லா க்ரீனரியாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வந்து இவங்க ஃபுல்லாக ஏறாமல் போயிட்டாங்க. ஸோ ஆனால் இந்த தடவை ஏறிட்டோம். ஏன்னா வெதர் நல்லா இருக்குது. வெதர் தான் உண்மையிலே ஒரு முக்கியமான. அதெல்லாம் இல்லை, ஒரு நாதாரி காரணங்க. ஏற மாட்டேன் உட்காந்துருப்போம். நான் லாஸ்ட் டைம் நான் வரவே இல்லை. லாஸ்ட் டைம் வந்திருந்தானா முடிச்சிருக்கோம். முடிச்சிருக்கலாம். கமான் கைஸ், இதுலேயே போகும். இதெல்லாம் ஓப்பனாக இருக்குது. அப்படியே அப்படியே ஓடி போயிட்டு வாடா அசோக். எங்க நம்ம போறோம்? நம்ம இப்ப மூணாறுல இருக்கோம். காடு, மலை, உச்சி. இப்ப நம்ம எங்க போறோம்? இப்ப நம்ம எங்க இருக்கோம் சொல்லுங்க. சொல்லுங்க. போறோம் மலை, உச்சி. ப்ரோ இதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 50 மீட்டர்ஸ், 10 மீட்டர்ஸ். ஓகே, அதிர்ச்சி இருக்க போகுது என்று தெரியலையே. ஏதாவது இருக்க போகுது, அதிர்ச்சி ஏதாவது இருக்க போகுது நம்மளுக்காக. அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. எங்க போ லாஸ்ட் என்ன மச்சான்? B1 வந்தாச்சு மேல. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. கைஸ் அட் லாஸ்ட் மேலே வந்துட்டோம். ஓகே, அவ்வளோவா கஷ்டம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் மாடரேட்டான ட்ரெக் தான். ஒர்த்து வருமா? ஆமாம். அப்புறம் அந்த சிறுத்தையோட கால் தொடமே இல்லை. அது ஒரு நாயோட கால் தடம். அது நாயோட கால் தடம் தான். செருப்பாடி போட்டேன். மேலே வந்துட்டேன் கைஸ். இங்கேருந்து ஃபுல்லாக டோட்டலாக க்ரீனாக இருக்கு. மேலே வந்துட்டு வியூ பாடுறா. பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கு. ஒரு வியூ போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக டோட்டலாக வியூ தான், வேறு லெவலில் இருக்கு. இது ராமராடா? மக்களே, என்னடா நியூடா இருக்கு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நம்ம சட்டை ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு, அதை தூக்கி போட்டோம். ஸோ நம்ம கடைசியா மேலே வந்துட்டோம். செம்மையா இருக்கு view. நம்ம பேச உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது, மேபி காத்து சரியா அடிச்சிட்டு இருக்கு. இங்க வந்துட்டு அந்த வியூ காமிடா, அந்த வியூ காமி. இந்த வியூ பாத்தீங்களா? கிருஷ்ணகிரியில ஏதோ ஒரு மலை. நம்ம அட்லாஸ்ட் மக்கள் நம்ம கீழே வந்துட்டோம். அதுவும் அங்கே இருக்கு நம்மளோட பைக்ஸ் எல்லாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாமி செஞ்சுருக்காங்க போல் தெரியும். நம்ம மேலே போகும்போது இல்லை, ஆனால் போகும்போது இருக்கு சாமி செஞ்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சாமிக்கு. இவன் அப்போ ஏதோ சொல்லிட்டு இருந்தான், சொல்கிறாங்க தடவை ஏதோ டன்னு டஸ்ட்டு சொல்லிட்டு தான் முடிச்சிட்டோம். சிறப்பாக முடிச்சிருச்சு. சாப்பிட போனோம். ஓகே, சாப்பிட போகிறோம். அது எப்படின்னா, யாரோ மேலே வந்தாங்க, அவங்க இங்கே தான் ஏதோ செய்கிறாங்க, ஃபங்க்ஷன் செய்கிறாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட போகிறோம். கிடைச்சா இல்லையா நம்ம போய் வேறு எங்கேயோ அடுத்த வேலையை பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே, ஒரு வழியாக இந்த ட்ரக்கு ஒரு 5 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சும்மா டன் அண்ட் டெஸ்டே சுபாஷ் டே டேஷ் ஆர்டிஸ்ட் சுபாஷ் கிளம்ப போகிறோம் இப்போ. ஓகே மக்களே, பாய். அடுத்த ட்ரெக்கில் உங்களை எல்லாரும் கண்டிப்பாக அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரமே வந்துடுவாப்பில். செல்வம், அசோக், சுபாஷ். டாடா, பாய், பூம்.